ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஏப்ரல் 30 அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியைக்கு எல்லாரும் தங்கம் வாங்கணும்னு சொல்லி வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் போயிட்டு தங்க வியாபாரத்தை ஏற்றி விட்றோம். வசதி இருக்கவா வாங்கலாம், வசதி இல்லாத ஏழை மக்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 75,000 நெருங்க போகிறது ஒரு சவரன். இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா? எங்களை போல் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் நாங்கள்லாம் என்ன பண்ணுற சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சாஸ்திரத்தில் தங்கம் வாங்கணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் வரக்கூடிய விஸ்வாவசு, இந்த வருஷம் வரக்கூடிய இந்த அட்சய திதியில் நம்ம 3 விளக்கு ஏற்றினாவே போகிறோம். முடிஞ்ச வாளுக்கு நம்ம ஏதோ தான தர்மங்கள், நம்மளால் நம்ம சக்திக்கு ஏற்ற தான தர்மங்கள், மற்ற வாளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு அன்னதானம் கொடுக்குறதோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த அட்சய திதியை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். அந்த 3 விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது. தங்கம் மட்டும் கிடச்சிட்டா வாழ்க்கை ஜொலிச்சிடுமா? தங்கம் மாதிரி ஜொலிச்சிடுமா? அதனால் இந்த 3 விளக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அன்றைக்கி கார்த்தால எழுந்து பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிங்க. மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அரிசி கீழே அரிசியை பரப்பிட்டு அது மேலே ஒரு நெய் தீபம். அந்த அரிசியில் தானியலக்ஷ்மி வாசம் பண்ணுறா. அது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல பசி எடுக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆரோக்கிய லக்ஷ்மி, லக்ஷ்மி எப்படிலாம் இருக்கா பாருங்கள். அரிசியில் தானியலக்ஷ்மியாக இருக்கா. நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல சக்தி கொடுக்கறதுக்கு, ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு தானியலக்ஷ்மியாக இருக்கா. அதனால் அந்த அரிசியில் ஒரு நெய் தீபம் ஏற்றிங்க. கீழே ஒரு சின்ன கோலம் போட்டுங்க. 3 கோலம் போட்டு நான் முதல்ல அரிசியில் விளக்கேற்றிங்க. ரெண்டாவதாக ஏற்றது மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து தான் வந்தா இல்லையா? அந்த பார்க்கடலில் என்ன கிடைக்கிறது அப்படின்னா உப்பு. அந்த உப்பில் மகாலட்சுமி இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி கூட வெள்ளிக்கிழமைனா போய் உப்பு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறா இல்லையா? நிறைய பேர் பெரியவாள்லாம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி போய் உப்பு வாங்கிட்டு வா கடையில் அப்படின்வாங்க. அந்த உப்பு, அந்த உப்பில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. அந்த உப்பை கீழே பரப்பிட்டு நீங்கள் போட்டிருக்க 2வது கோலத்து மேலே அந்த உப்பை பரப்பிட்டு அதில் ஒரு நெய் தீபம் அதில் ஒன்று ஏற்றி வைங்க. இது எதுக்கு அப்படின்னா, மகாலட்சுமி நம்மளுக்கு வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்னா அந்த உப்பு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா மகாலட்சுமி நம்ம வீட்டிலே இருப்பாளாம். 2வது. 3வது விளக்கு நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், மங்களகரமாகவே இருக்கணும். வீடு எப்போவுமே ஒரு தரித்திரங்கள் இல்லாமல், வீட்டில் எந்தவித மனக்கவலையும் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், வீடு ஒரு சந்தோஷமாக, ஒரு ஆரோக்கியமாக, ஒரு சகலமும் கிடைக்கக்கூடிய வீடாக அது இருக்கணும் அந்த வீடு. அப்படின்னா கீழே மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு பரப்பிட்டு அது மேலே ஒரு விளக்கேற்றிங்க. அப்படி இல்லை அப்படின்னா விளக்கு ஏற்றிட்டு சுற்றி அந்த விரலி மஞ்சள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மஞ்சளை கூட அதில் வச்சிடலாம். அந்த மஞ்சளில் லக்ஷ்மி வாசம் பண்ணுறா. அந்த லக்ஷ்மி நம்மளுக்கு என்ன கொடுக்குறா அப்படின்னா, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல், வீட்டில் எப்போவுமே ஒரு வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் விளக்கு நம்ம ஏற்றினோன்னா வீட்டில் வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். அந்த லக்ஷ்மி, மங்கள லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம அந்த நாள் ஃபுல்லாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் விஷ்ணுபத்தின்யை நமக, ஓம் தனாகர்ஷின்யை நமக. இந்த 2வது லைன் ரொம்ப முக்கியம். தனத்தை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய அந்த சக்தி அவளுக்கு தான் இருக்குது. அதுதான் லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் அப்படின்றாங்க இல்லையா? அந்த பால் போன்ற அந்த சாகரத்துலேருந்து, சமுத்திரத்துலேருந்து பிறந்தவ, அதில் கிடைக்கிற உப்பில் விளக்கேற்றுறோம். அதே மாதிரி இரண்யவர்ணாம் ஹரிணி ஸ்வர்ணரஜஸ்ரஜாம், தங்க நிறமாக இருக்கக்கூடியவளே அப்படின்றோம் இல்லையா? அந்த தங்கத்துக்கு குறைவில்லாத இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த 3 விளக்கை நம்ம அன்றைக்கி ஏற்றி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் போய் தங்கம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவாக தேடி வரும். நம்மளுக்கு அதுவாக தேடி வரோம்னா நம்மளே போய் வாங்கக்கூடிய ஒரு சக்தியை அந்த அம்மா கொடுப்பாங்க. 2வது, முதல்ல நான் ஒரு விளக்கேற்ற சொன்னேன் இல்லையா அரிசியில், அதில் தானியலட்சுமி இருக்கா. உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்மளுக்கு வீட்டில் சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய அரிசி தீபம்.
அதுக்கப்புறமா ரெண்டாவது நம்ம வீட்டிலே லக்ஷ்மி தங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக கல் உப்பில் அந்த தீபம், ரெண்டாவது தீபம். மூணாவது வீட்டில் சண்டை சச்சரவு கூடாது, நிம்மதி இருக்கணும், மங்களம் இருக்கணும், வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மஞ்சளில் ஏற்றக்கூடிய தீபம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த 3 விளக்கையும் ஏற்றிட்டு ஓம் விஷ்ணுபத்தின்யை நமக, ஓம் தனாகர்ஷின்யை நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாவே போகிறோம். பண்ணிவிட்டு அன்றைக்கி யாருக்காவது உங்களால் முடிஞ்சது ஒரு துணி வாங்கி கொடுங்க. ஒரு குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு துணி வாங்கி தரலாம். அதே மாதிரி யாருக்கோ முடிஞ்சால் அன்றைக்கி அன்னதானம், முடிஞ்சவா அன்னதானம் பண்ணலாம். அதாவது ஒரு 4 குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்கள் வீட்டிலையே கூப்பிட்டு போடுங்க. இல்லை வெளியில் யாருக்காவது இருந்தால் கூட அந்த அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். இதுக்காக நம்ம போய் லைனில் தங்க நின்று கடன் வாங்கி தங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதை முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.